அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இடையே 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு ரயில் பயண கட்டண சலுகை குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரயில் பயணத்தில் 58 வயதை நிரம்பிய பெண்களுக்கு 50% கட்டண சலுகையும் 60 வயது நிரம்பிய ஆண்களுக்கு 40% கட்டண சலுகை வழங்கப்பட்டு வந்தது. இந்த கட்டண சலுகை கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டது. இது மூத்த குடிமக்களுக்கு பேருதவியாக இருந்தது. இதற்கிடையில் 2020ஆம் ஆண்டு கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. சில மாதங்களுக்கு பிறகு ரயில் சேவை படிப்படியாக தொடங்கிய போது ரயில்வேயில் செலவை கட்டுப்படுத்தும் நோக்கில் மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டது. ரயிலில் கட்டண சலுகை ரத்தால் 2020ஆம் ஆண்டு முதல் பயணத்தை மூத்த குடிமக்கள் படிப்படியாக தவிர்க்க தொடங்கினர். ஆன்மீக தலங்களுக்கு செல்லவும் மருத்துவ சிகிச்சைக்கு சென்று வரவும் மூத்த குடிமக்களுக்கு இந்த கட்டண சலுகை பேருதவியாக இருப்பதால் இதை மீண்டும் வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் மூத்த குடிமக்களுக்கு ரயில் கட்டணத்தில் எவ்வளவு தள்ளுபடி வழங்கப்படுகிறது என்பது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கொடுத்த விளக்கத்தில் ரயில் பயணிகளுக்கு ரயில்வே தொடர்ந்து சலுகை அளித்து வருகிறது என தெரிவித்தார். இருப்பினும் ரயில் டிக்கெட் மானியங்கள் கடந்த ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு குறைக்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ரயில் டிக்கெட் மானியங்கள் நிறுத்தப்பட்டது குறித்து நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். இந்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பயணிகளுக்கு கட்டுப்படியாக கூடிய வகையில் இந்திய ரயில்வே தொடர்ந்து மானிய கட்டணங்களை வழங்கி வருவதாக தெரிவித்தார். ரயில் சேவை வழங்குவதற்காக செலவு 100 ரூபாயாக இருக்கும்போது 47% மானியமாகும் 54 ரூபாய் மட்டுமே கட்டணமாக வசூலிக்கிறோம். விளையாட்டு வீரர்களும் இந்த மானியத்தில் சேர்க்கப்பட்டுள்ளனர். தற்போது டிக்கெட் விலையை வைத்து 56,993 கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது. அனைத்து விதமான பயணிகளுக்கும் ரயில்வே மானியம் கொடுக்கிறது என தெரிவித்தார். இந்நிலையில் மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டு தற்போது 6 ஆண்டுகள் ஆகிவிட்டதால் இனியும் தாமதிக்காமல் விரைவாக ரயில் பயண கட்டண சலுகையை மூத்த குடிமக்களுக்கு வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதற்கிடையில் வருகிற மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். அதில் மூத்த குடிமக்களுக்கு பல சலுகைகள் வெளியாகலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பட்ஜெட்டில் மூத்த குடிமக்களுக்கு ரயில் பயண கட்டண சலுகை குறித்த அறிவிப்பும் வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.